இப்போ யுவன் சங்கர் ராஜா சாரை பற்றி பேசுனீங்க. அடுத்து இன்னொருத்தர் முக்கியமானவரை பற்றி பேசணும் அப்படின்னா, ஒரு சில கவிஞர் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒருத்தரை வந்து நம்ம பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து நிறைய கவிஞரை நம்ம வர்ணிக்கலாம். நான் யாரை பற்றி சொல்லிப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. யாருன்னா வந்து வாலி சார். பொதுவாக அவர் வந்து பாசிட்டிவ் தாண்டி ஒரு லக்கி சாம்னு அவரை சொல்லணும் நம்ம. ஏன்னா அறிமுக இயக்குனர் கூட அதிகமாக அறிமுக இயக்குனருடைய படங்களுக்கு அதிகமாக பாடல் எழுதின ஒரு கவிஞர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவருடைய முதல் இயக்குனராக அவருடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 இயக்குநர்களுக்கு மேலே முதல் படத்திற்கு பாடல் எழுதியிருக்காரு. அதாவது அவங்க இயக்குனர் ஃபஸ்ட்டு படத்துக்கு அவர் பாடல் எழுதியிருக்காரு. அதில் வந்து அந்த லிஸ்ட்டில் நீங்களுமே வரீங்க. அவரை முதலாக சந்தித்த அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். வாலி சார் நீங்கள் மீட் பண்ண அந்த மூமெண்ட். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, லைஃப்பில் எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களுமே கிடச்சிடாதுல்ல. ஒரு பொக்கிஷமாக தான் நான் அதை சொல்லுவேன். நான் கடைசி வரைக்குமே இப்போ மாதிரி அப்போ செல்ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் கிடையாது. இருந்ததுன்னா நான் வந்து ஃபோட்டோ எடுத்துருந்துக்கலாம். இல்லைனா ஒரு கேமராவை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன விஷயம்னா, சரண் சார் வந்து என்கிட்ட சொன்னாங்க, டியூன் வாங்கிக்கிட்டு யார் எழுதலாம் அப்படின்லாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ வந்து நான் முத்துக்குமார் தான் வந்து எழுந்துட்டு இருந்தார். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, வாலி ஐயா எழுதலாம், நான் முத்துக்குமார் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சரண் சார் சொன்னார், வாலி ஐயா எழுதினார்னா சூப்பராக இருக்கும், நம்ம வந்து அவர்கிட்ட போகலாம் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு ரெகுலராக வந்து சரண் சாருக்கு வந்து அவர் தான் எழுதுவார். அப்போ எனக்கு வந்து சரி ஓகே, நம்ம வந்து அவர்கிட்ட எப்படி நம்ம வந்து சொல்கிறது முதல்ல, அதுக்கே நம்ம பயங்கர ப்ராக்டிஸு. அதாவது வாலி ஐயா யார் இல்லை, அவர் எம்ஜிஆர், அது இது எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி, கமல், சங்கர் சார், மணிரத்னம் சார், கடைசியாக சூர்யா சார், எல்லாத்துக்குமே அவர் வந்து பாட்டு எழுதிட்டார். சென்னை 28க்கு வந்து அவர் பாட்டை எழுதிட்டார், எல்லாத்துக்குமே எழுதிட்டார் அவர். நம்ம வந்து மிரட்சியாக நம்ம ஸ்க்ரீனில் மட்டுமே ஜென்ரேஷன் கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து கவிஞர்களை வந்து வாலி சாருக்கு இருந்தது. அது ஓல்டு ஜென்ரேஷன், யங் ஜென்ரேஷன் இன்னுமே கனெக்ட் ஆனாங்க அவருடைய லிரிக்ஸ். அவர் அப்டேட் ஆகிட்டே இருந்தாருங்க. அவர் வந்து என்ன நடக்குது, அதாவது இன்றைக்கி இருக்கிற காதல்லேருந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே நமக்கு தெரியும். நிறைய பேர் காரில் போவாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய, அதாவது நம்ம வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கு செட் ஆகாமல் போகிறதே என்னென்னா அப்டேட் ஆகிக்கிறது இல்லை நம்ம இல்லை. ஆனால் வாலி ஐயா வந்து எல்லாத்தையுமே நீங்கள் அவருடைய லிரிக்கில் பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் கூட இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிற ஒரு வார்த்தையாக தான் இருக்கும்ல. போனதையுமே வந்து இந்த தட்டு பழம் எல்லாமே வச்சுட்டு தான் சரண் சார் வந்து பண்ணாங்க. நானும் சரண் சார் தான் போனோம். போய்ட்டு இவர் தான் டேரக்டர் அப்படின்னாங்க. நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். வாங்கிட்டு உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சார். ஏத்தலை உட்காந்துமே சொன்னார், இந்த இடத்துல தான் சிஎம் உட்காந்துருந்தார், இந்த சார் சொல்லியிருக்காரு. ஆமாம், இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தார். இதே இடத்துல தான் சுப்பிரமணி உட்காந்துருந்தார், இதே இடத்துல தான் இவர் உட்காந்துருந்தார் அப்படின்னு எல்லாமே பெரிய பெரிய டைரக்டருங்க, பெரிய பெரிய ஆட்களாக சொல்லும்போது இல்லை, அதே இடத்துல தான் நீயும் உட்காந்துருக்குற அப்படின்னாரு. நான் அங்கேயே ஆஃபு. அதாவது எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறது. மணிரத்னம் சார் உட்கார்ந்த இடத்துல தான் நீயும் உட்காந்துருக்கிற இன்னைக்கு அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு வாலி சார் சொல்கிறாரு. நல்லா வரணுயா, நல்லா வருவேன் அப்படின்னாரு. சரி சிச்சுவேஷன் சொல்லு அப்படின்னாரு. நான் வந்து எனக்கு என்னென்னா சிச்சுவேஷனாக சொல்ல வராது, எனக்கு கதையாக தான் சொல்ல வரும். அது வந்து முதல்லேருந்தே நான் சொல்லி அந்த இடத்த நான் சொல்லணும். அப்போ நான் சொன்னேன், சார் நான் வந்து அப்படி சொல்லலை, நான் சுருக்கமாக நான் கதை சுருக்கம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் சிச்சுவேஷனாக சொல்கிறேன்னு. சரி சொல்லு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சொன்னேன், அதை கதையாக ஒரு சின்னதாக ரொம்ப சுருக்கமாக சொல்லி, இப்போ அந்த பொண்ணு பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க, இதுதான் சார். சரி அப்படின்ட்டாரு. அடுத்த சிச்சுவேஷன் 2 சாங் எழுதியிருந்தாங்க வாலி ஐயா. ரெண்டாவது சாங் வந்து கடலோரம் ஒரு ஊர், அதுவும் நான் சொன்னேன். 2 டியூன் இருக்குதா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் போயிட்டேன். எனக்கு அப்போ வந்து சாங் வரல, நான் மாண்டேஜஸ் மட்டுமே நான் எடுக்கிறேன். சாங் வந்ததுக்கப்புறம் அப்புறமும் ஒரு மாண்டேஜ் செகண்ட் ஷெடியூலில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன். முட்டத்தில் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கடற்கரை வழியே நடந்துட்டுருக்கிறப்போ எனக்கு மொபைலுக்கு வந்து ஒரு நம்பர்லேருந்து கால் வருது, லேண்ட்லைன் நம்பர் கால். நான் எடுத்து ஹலோ அப்படிங்கிறேன். ஹலோ அப்படிங்கிறாரு. எனக்கு வந்து அந்த வாய்ஸ் அந்த காற்று சத்தத்துலேயும் வாய்ஸ் பண்ணேன், ஹலோ யாருங்க அப்படிங்கிறேன். ஏயா வாலி நம்பர்லாம் வச்சுக்கிறது இல்லையா அப்படியே கேஷுவலாக கேட்டார். ஏயா வாலி நம்பர்லாம் வச்சுக்கிறது இல்லையா சார் அப்படின்னா எனக்கு அப்படியே பதறுது அப்படியே. நான் சொன்னேன், இல்லை சார் நான் வந்து எனக்கு உங்கள் நம்பர் இல்லை அப்படின்னு, இதான் என்னோடய நம்பர், சேவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் சொல்லுங்கள் சார், ஷூட்டிங் எப்படி போயிட்டுருங்க சார். இப்போ நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, உன் முட்டத்தில் படம் எடுக்கிறேங்கிற, நீ வந்து ஹிந்துவாக காமிக்கிறியா கிறிஸ்டினாக காமிக்கிறியா? நான் சொன்னேன், ஹிந்துவாக தான் சார் காமிக்கிறேன், அங்கே தான் செட்டு போட்டு நான் வந்து ஒரு கோயில் போட்டு எடுத்துருக்கிறேன். இல்லை வழக்கமாக முட்டம் வந்து கிறிஸ்தவ ஏரியா, அதனால் வந்து நான் ஒரு லைன் எழுதுனேன்,
அது வந்து அப்படி வச்சுக்கலாமா வேண்டாமான்னு கேட்குறதுக்கு தான், நீ கிறிஸ்டினாக இருந்தால் நான் வேறு மாதிரி காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லைனை பாடி காமிச்சார். அங்காள அம்மன் கோயிலில் கஞ்சாட காட்டின நீ அப்படின்னு ஒரு லைன் எழுதுனையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த இல்லை சார், நான் வந்து அங்காள அம்மன் வச்சு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன், அதனால் கரெக்டு தான் சார், அதனால் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பல்லவி, இது கடலோரம் ஒரு ஊர், அவர் நான் என்ன லொக்கேஷன் செலக்ட் பண்ணி நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்னா அது அவர் அப்படியே சொல்கிறாரு. அவர் முட்டத்துக்கு வந்து பார்த்தாரா இல்லையா, முட்டம் கூட அப்படி கிடையாது, நான் முட்டத்துக்கு பக்கத்தில் குறும்பனைன்னு ஒரு ஊர் உண்டு, அந்த குறும்பனையில் தான் நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுதான் அந்த லிரிக்கில் இருக்கிறது மாதிரி இருக்கும். கடலோரம் ஒரு ஊர், ஒரு ஊரில் ஒரு தோப்பு, ஒரு தோப்பில் ஒரு பூ, ஒரு பூவில் ஒரு வண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படியே இருக்கும், அந்த இடமும் அப்படியே இருக்கும். நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இடத்த வந்து அவர் அப்படியே எனக்கு வந்து லிரிக்காக எழுதி கொடுத்துருப்பாரு. ஐயோ, அவரெல்லாம் பெரிய காட் கிரேஸ். அது மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் இன்னொருத்தரும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண இன்னொரு லிரிக்கல் யாருன்னா கங்கை அமரன் சார். பன்முக திறமை கொண்டவர்னு சொல்லலாம். அவரை டைரக்ஷன் தெரியும், மியூசிக் பண்ணியிருக்காரு, லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? கங்கை அமரன் ஐயா கிட்ட போகும்போது எனக்கு அதுக்கு முன்னாடியே வெங்கட் பிரபு சார் வந்து சரண் சார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு பழக்கம் இருந்தது. இன்னொன்று எனக்கு கங்கை அமரன் ஐயாட்ட போகும்போது ஏதோ அவரு கூட ஏதோ ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது எனக்கு. நெருங்கி இப்போ ஏதோ ஒன்று, இப்போ நம்ம சித்தப்பா, நம்ம மாமா, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்க கிட்ட வந்து நம்ம வந்து போய் உட்காந்துட்டு எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு கேட்குறது மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது நான் அவர்கிட்ட போகும்போதே. அதே மாதிரி தான் அவரும். ஐயோ கூப்பிட்டாரு, போய் உட்காந்துருந்தோன்னே எழுதலாமா அப்படின்னாரு. சரிங்க எழுதலாம் அப்படிங்கும்போது நான் சொன்னேன், எனக்கு பாசிட்டிவாக என்னை வாழ்த்துறது மாதிரி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நான் தருமேண்டா அப்படியே எழுதி கொடுத்துட்டாரு. அப்படியே வாலி ஐயா வந்து எனக்கு வந்து 3 பல்லவி 6 சரணம் எழுதி கொடுத்தாரு. ஒரு பாட்டுக்கு 3 பல்லவி 6 சரணம் எழுதி கொடுத்தாரு. அதாவது 2 சரணம் வச்சு எழுதி கொடுத்தாரு. ஆமாம் வாலி சார் எழுதி கொடுத்தாரு. அதில் தான் நம்ம வந்து அதில் என்ன வேணாலுமே எடுத்துக்க எப்போ அப்படின்ட்டாரு. இப்படி வந்து உங்கள் படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குங்குமம் கொஞ்சபுரம் பொறுத்தல வந்து ஒரு படம் விமர்சன ரீதியாக ஒரு பெரிய வரவேற்பு பெறுதுன்னா, அதுக்கப்புறம் வர்த்தகரையே வெற்றி பெறுதுங்கிறத தாண்டி விமர்சனத்தையே ஒரு வரவேற்பு பெறுதுன்னா, ஒரு சில நடிகர்கள் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டுவாங்க. பொதுவாக சினிமா உலகமே, நடிகர்கள் தாண்டி திரையுலகமே பாராட்டும். அப்படி உங்களை அந்த படம் பார்த்துட்டு உங்களால் மறக்க முடியாத பாராட்டோ அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எனக்கு எல்லாருமே பாராட்டினாங்க. ஒருத்தருடைய பாராட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருந்திருக்கும். அதாவது நான் சொல்கிறது திரையுலகம் தாண்டி பொதுவாக நம்ம வெளில போகிற இடங்களில் வந்து நமக்கு ஒரு சம்பவம் நிகழ்ச்சியாக நடக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு இடத்த போகிறப்ப இவர் தான் இந்த டேரக்டரா, டக்கு நம்மளே அதை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு, நம்ம வந்து நம்மளை தாண்டி நம்ம படத்தை இவ்வளோ நேசிக்கிறாங்களே அப்படின்னு ஏதாவது தோணியிருக்கா? ஏதாவது சம்பவம் நடந்தது? ஆக்சுவலாக வந்து எனக்கு குங்குமப்பூவும் கொஞ்சம்புறாவும் வந்து எனக்கு வந்து எல்லாருமே வந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து சினிமாவில் நான் எங்கே போனாலுமே குங்குமப்பூவும் கொஞ்சம்புறாவும் டைரக்டர்னு சொன்னால் வந்து அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கும். எனக்கு வந்து அட்ரஸ் படம் வந்து கம்மிட் ஆனதும் எனக்கு அப்படி தான், குங்குமப்பூவும் கொஞ்சம்புறாவும் வச்சு தான். எனக்கு வானவராயன் வல்லவராயன் கம்மிட் ஆனதும் குங்குமப்பூவும் கொஞ்சம்புறாவும் வச்சு தான். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஃபாதர் பண்ணுறேன்ல, என்னை வந்து அங்கே முன்னிறுத்தி அடையாளப்படுத்துனது வந்து குங்குமப்பூவும் கொஞ்சம்புறாவும் தான். எனக்கு வந்து எல்லா வகையிலேருந்துமே எனக்கு வந்து விமர்சனம் வந்திருந்தது. ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறதுங்கிறத விட நெகட்டிவாக பேசுனது வந்து எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இந்த படத்தை பற்றி ஏன் என்ன மயிருக்கு இப்போ அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அது என்கிட்ட வந்து ஒரு பொண்ணு கேட்டுது. நாகர்கோயிலில் வந்து ஒரு காலேஜில் வந்து நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கிறேன். குங்குமப்பூ கொஞ்சம்புறாவும் ரிலீஸ் ஆகி நான் வானவராயன் வல்லவராயன் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அப்போது வந்து அந்த கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. படத்தை பற்றி கொஸ்டின் கேளுங்க, எதுனாலுமே பேசுங்க அப்படின்னாங்க. அங்கே ஒரு பொண்ணு கேட்டது, அது ஏன் அவள் வந்து அவங்க கூட வாழணும் அப்படின்னு, என்ன கட்டாயத்தின் பேரில் அவள் வாழணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு தூக்கி அவன் தாலி கட்டுறதெல்லாம் அவன் பார்ப்பானாமா, அவள் வந்து பார்க்கலையாமா, அப்படி எதுக்கு இருக்கணும், கழட்டி போட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து அது வந்து ஒரு கல்ச்சர் நினச்சிட்டு நான் வந்து எடுத்தேன். ஆனால் உன்னுடைய விமர்சனம் வந்து நீ கேட்குற கேள்வி வந்து அது வேற ஒரு பார்வையை உண்டு பண்ணுது. இனிமேல் நான் வந்து கதை பண்ணும்போது நான் அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த பொண்ணு கேட்டது இதே தான். எனக்கு வந்து சுதா கொங்காரா மேடம் கேட்டாங்க படம் பார்த்துட்டு. ஆமாம், அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாகவே கேட்பாங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க,
எதுக்கு அப்படி பண்ணுனீங்க, எதுக்கு அந்த கேரக்டர் இப்படி பண்ணணும்? அப்போ நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன், இல்லை மேடம் அந்த பொண்ணுடைய கேரக்டர்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது இது பண்ணேன்னு. அப்போ நீங்கள் அதை சஸ்டெயின் பண்ணியிருக்கணும், அந்த விஷயத்தை வந்து எனக்கு சஸ்டெயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னாங்க. சரி மேடம் அப்படின்னு. அதுக்கு எவ்வளவு தான் இருந்தாலுமே அப்படி ஒரு கேடு கட்டவங்க கூட என்ன வாழணும் அவா, என்ன ஒரு நிர்பந்தம், எதுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு முடிவு எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சிரிச்சுட்டே, இல்லை அதுதான் கதையே, என்னோட கதையே அதுதான் அப்படின்னு சொன்னேன் நான். அது அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருந்தது அப்படின்னாங்க அந்த டைமில். ஆமாம், அந்த டைமில் பெண்கள் ரீதியாக அவங்க 2 பேருமே. அப்புறம் அப்பப்போ இப்போவும் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா, அந்த படம் வந்து 15 வருஷம் ஆயிடுச்சுங்க. நான் இடையில வந்து நான் வந்து ஃபாதர் படம் பண்ணும்போது எனக்கு வந்து அங்கே வந்து ஒரு ப்ரிவியூ பார்க்குறக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஒரு டைரக்டர். ஓகே, நான் அங்கே போயிருந்தேன். அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர், அந்த டைரக்டரோட மிஸ்ஸஸ் வந்து ஒரு ப்ரொடியூசர், அவங்க தயாள் சார், அவங்களுடைய ஒய்ஃபு தான் ப்ரொடியூசர். அவங்க வந்துருந்தாங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க அந்த படத்தில் உள்ள கேரக்டரை பற்றி எங்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஒரு கதை ஞாபகத்துக்கு இருக்கும் நம்மளுக்கு இல்லையா, ஒரு படத்தில் உள்ள எல்லா கேரக்டருமே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு இருக்காதுல்ல. அவங்க வந்து அந்த படத்தில் அக்கா கேரக்டர் ஒன்று இருக்கும், தர்மனோட அக்கா கேரக்டர் ஒன்று இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, அந்த கேரக்டர் வந்து நீங்கள் சந்தித்த கேரக்டரா இல்லை நீங்கள் கற்பனையில் உருவானதா அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஏதோ தப்பாக இது சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மேடம் எதுக்கு அப்படின்னு. இல்லை நான் எங்கள் ஊரில் இதை மாதிரியான கேரக்டருங்க பார்த்துருக்குறேன். அதான் நான் சொன்னேன், இல்லை நான் சந்தித்த கேரக்டருங்க தான், நான் இது மாதிரி நிறைய சந்திச்சிருக்கிறேன். குங்குமப்பூ கொஞ்சம் அவனுடைய ஒவ்வொரு விஷயங்களுமே நான் வந்து சந்தித்ததாக தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ படிக்கிறப்போவோ, ஸ்கூல்லையோ லைஃப்லையோ நம்ம ஒன்று கடந்து வருவோம்ல, இது மாதிரியான ஒருத்தங்களோட கடந்து வந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதை தான் இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க அந்த படத்தை பற்றி சொல்கிறப்போ. இப்போது இயக்குனராக வந்து எல்லா இயக்குனருக்குமே ஒரு சின்ன கேப் வரும், அது வந்து நடக்கிறது தான். பட் உங்களுக்கு எப்படி அந்த குங்குமம் கொஞ்சம் படம் பெரிய ரீச் ஆகுது, ஒரு விமர்சனத்தையாக வரவேற்பு பெற்றாலும், ஏன் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தான் உங்களுடைய அடுத்த படம் வருது? அதாவது வானவராயன் வல்லவராயன். ஆக்சுவலாக வானவராயன் வல்லவராயன் வந்து ஒரு நான் சரண் சாருக்கு பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து, எனக்கு சரண் சார் தான் ஆஃபீஸ் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து என்னை வந்து எழுத சொன்னார். அதுக்கப்புறம் அந்த படம் நாங்கள் வந்து கன்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் சரண் சார் தான் வந்து எனக்கு வந்து கிருஷ்ணா சாருடைய அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி கிருஷ்ணா என் ஃப்ரெண்டு தான், அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க, பையனை கதை கேட்டுருக்காங்க, அந்த கதை சொல்லி பாருங்க அப்படின்னாங்க. கதை சொல்லி பார்த்தேன். அவங்க வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு ப்ராசஸ் இருந்தது. அதுக்கிடையில் வந்து அவர் கழுகு முடிச்சுட்டு வரணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. அதுக்கு முன்னாடி கழுகு அவர் கமிட் ஆயிருந்தார். அப்போ என்கிட்ட சொன்னார், நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிவிட்டு வானவராயன் வல்லவராயன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சுது. இல்லை, இப்போ வானவராயன் வல்லவராயன் வந்து நீங்கள் யாருக்காக பண்ண கதை அது வந்து யாருக்கு ஏதாவது ஒரு ஆர்டிசமையாக வச்சு பண்ண கதையா இல்லை சொல்லலாம்? நான் எப்போவுமே கதை தான் பண்ணுவேன் நான். எனக்கு நான் அப்படி எப்படின்னா, ஒரு கதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு படம் ஹிட் ஆகுதுங்கும்போது நம்ம அடுத்து என்ன ஒரு பிளான், நீங்கள் கதை பண்ணுவேன்னு சொல்கிறீங்களா, ஒரு படம் ஹிட் ஆகுதுங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்து இந்த கதாநாயகன். ஆக்சுவலாக வந்து நான் சரண் சாரும் பிரேம்ஜி வச்சு தான் அந்த கதை பண்ணினது. இது வானவராயன் வல்லவராயன் எஸ்பி சரண் சார் வந்து பிரேம்ஜி சார் 2 பேரையும் வச்சு தான் அந்த கதை பிளான் பண்ணது. அப்போ சரண் சார் வந்து சொன்னார், இல்லைடா மெர்ச்சி சிவா வச்சு பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி ஒரு டிஸ்கஸ் போயிட்டு இருந்தது எங்களுக்கு. அவன் சரண் சார் கதை சொல்லிக்கிட்டு நாங்களே சிரிச்சிட்டு இருக்கிறோம், நாங்களே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது எனக்கு வந்து இவங்க சோனா மேடம் வந்து கதை கேட்குறாங்க அப்படின்னு பிஆர்ஓ ஜான்சன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஜான்சன் சார் வந்து சொன்னதுமே நான் வந்து ஓகே, நான் சரண் சார் கேட்குறேன், சார் கேட்குறேன், நம்ம சொல்லி பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சோனா மேடத்தில் கதை சொன்னோம். சோனா வந்து அவங்களுக்கு கதை பிடிச்சிச்சு. அவங்க வந்து இம்மிடியேட்டாக சொல்லிட்டாங்க, நான் திங்கக்கிழமை கதை சொல்கிறேன், அவங்க வந்து புதன்கிழமை நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுங்க, நான் அட்வான்ஸ் கொடுத்துறேன் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. நான் சரண் சார்கிட்ட வந்து சொன்னேன். அவங்கள வச்சே பிரேம்ஜி அவங்க எல்லாத்தையுமே பேசியாச்சு. அப்போ சரண் சார்கிட்ட சொன்னேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், நீங்கள் தான் எனக்கு ஆஃபீஸ் கொடுத்தீங்க, நீங்கள் தான் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க, எல்லாமே நான் அங்கே தான் பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த கதை நம்ம பண்ணுவோமா இல்லை அங்கே பண்ணுவான்னு. அப்போ அவர் சொன்னார், நான் உடனே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் ராஜ்மோகன். அப்போ ஆரணிகாண்டமும் நாணயமும் போயிட்டுருக்குது. நான் 2 படம் நான் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்குது, அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. நான் சொன்னேன், ஓகே சார், நான் யாருக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு வேண்டி உங்களுக்கு வேண்டி தான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு 3 மாதம் ஆகும் அப்படின்னாரு. ஓகே சார், நான் அது வரைக்கும் நான் எழுதிட்டுருக்கிறேன், டெவலப் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நான் வந்து அந்த படத்துக்கு அப்புறம் சார் வந்து வீட்டில் அப்பாட்ட கேட்டோன்னு சொல்கிறேன்னு சொன்னார். சார்கிட்ட கேட்டோன்னே ராஜ்மோகன்னா ஓகேன்ட்டாங்க. நான் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சரண் சாரால் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கிருஷ்ணா சார்கிட்ட சொல்லிவிட்டார். அப்படி கொஞ்சம் இதாச்சு. ஓ, ஃபாதர் எப்போ திரைக்கு வருது? எனக்கு தெரிஞ்சு மார்ச் ஏப்ரல் வந்துடும். இந்த வருஷம் ஏப்ரல் வந்துடும்.
மாற்றுக்கருத்து இப்போ ஏப்ரல் முன்னாடி நாங்கள் ட்ரை பண்ணோம். ஒரு 3 நாள் சாங் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. வந்துடும். ஆமாம், சீக்கிரம் வந்துடும். எப்படி வந்திருக்கு சார் ஃபாதர்? சூப்பராக வந்துருக்கு. இது எந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்கும் இந்த ஃபாதர்ங்கிற ஸ்கிரிப்ட்? ஒன்லைனாக சொல்ல போனால் எந்த மாதிரி விஷயம்? ஃபாதர் இல்லை, ஃபாதர் பேஸ் பண்ணி தான் இருக்கும் டைட்டில் சொல்லிட்டீங்க. ஒரு ஒரு கோர் பிளாட் மெயினாக சில விஷயம் சொல்ல முடியாது, ஒரு உணர்வுகளுக்கு அடுத்துமா இது எந்த மாதிரி படமாக? அதாவது நான் எங்கள் அப்பாவுக்கு மகனாக இருக்கிறதா, என் பையனுக்கு அப்பாவாக இருக்கிறதா, இதில் நான் எதை முடிவு பண்ணுவேன்? இல்லை, என் மகனுக்கு நான் அப்பாவாக இருக்கிறதாங்கிறத நான் முடிவு பண்ணுறதா, இல்லை என் பையனுக்கு அப்பாவாக இருக்கிறதா, இதில் எதையாவது ஒன்று தான் நான் சூஸ் பண்ணணும். அதுதான் அந்த கதையினுடைய ஒன்லைனு. நம்ம என்ன 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 சூஸ் பண்ணுவோம் நம்ம? இல்லையா? வளர்கிற மரங்கள் எல்லாமே வெட்டப்படும், தளிர்க்கிற மரங்கள் எல்லாமே வந்து வளர்க்கப்படும். அப்படி தானே? ஏன்னா இந்த மோஷன் போஸ்டர் பார்த்தப்பே எங்களுக்கு அதனுடைய ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை அந்த போஸ்டர் கடத்துது. பட் மியூசிக் பற்றி சொல்லுங்கள் சார். ஃபாதர் மியூசிக் டைரக்டர். ஃபாதர் மியூசிக் டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி லவ் மாக்டெல் பண்ணியிருக்கிறாரு அவர். ஓகே, ரொம்ப நல்ல மியூசிக் டைரக்டர். அது மோஷன் போஸ்டருக்கு தான் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் வந்து அவர் சாங் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் வந்து கம்போஸ் பண்ணி வரல. ஃபஸ்ட்டு வந்து அஜினிஷ் லோக்நாத் நாங்கள் வந்து காந்தாராலாம் பண்ணார் இல்லையா? அவர் தான் பண்ண வேண்டியதா? அவர் தான் பண்ண வேண்டியது. அவர்கிட்ட கதை சொல்லி அவர் ஓகே ஆகி அவர் ரொம்ப பிஸி. அதனால தான் படங்கள் பண்ணி அதனால தான் அது பண்ணலை. அதுக்கப்புறம் ஹவுரா ஹரின்னு ஹனுமான் பண்ணார். அந்த ஹவுரா ஹரி அந்த மியூசிக் டைரக்டர் பேசியிருந்தோம். இது ஃபாதருக்கு? ஆமாம், ஃபாதருக்கு பேசி அது எல்லாமே இருந்துட்டு இருந்தது. அவரும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால தமிழ் மியூசிக் டைரக்டர் போகலை. ஆக்சுவலாக வந்து எனக்கு தமிழ் மியூசிக் டைரக்டர் நான் போகலைங்கிறத விட ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே அந்த மார்க்கெட்டு தான் அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. இப்போ தமிழில் வந்து நம்ம வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு போகிறோன்னா அவங்க அந்த பட்ஜெட்டுக்கு வரமாட்டாங்க. புரியுது இல்லையா? அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு அங்கே உள்ள பெரிய மியூசிக் டைரக்டர் அவங்களுக்கு தேவை. ஸோ இப்போ அந்த காண்டாரா மியூசிக் டைரக்டரும் ஹனுமான் மியூசிக் டைரக்டரும் கேட்டு அதுக்கப்புறமா இவர் இல்லை கேட்டு அவங்க ஓகே சொல்லி முடியாத சூழ்நிலையில் தான் இது பண்ணுது. ஷூட்டிங் முடிஞ்சிச்சா சார் ஃபாதர் ஃபுல்லாகவே? ஃபாதர் ஃபுல்லாகவே முடிஞ்சுது. சாங் மட்டும் 3 நாள் பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா நாங்கள் அது பிரகாஷ்ராஜ் சார் டேட்டுக்காக வெயிட்டிங். காசியில் எடுக்கணும். அது வந்து கும்பமேளா அது இதெல்லாம் இருந்தது. அதனால் வந்து பண்ண முடியல. அண்ட் எப்படியுமே நெக்ஸ்ட் மந்த் பண்ணி முடிஞ்சு படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடும் கண்டிப்பாக. ஏப்ரலுக்குள்ளே ரிலீஸ் பண்ணணுங்க. இத்தனை வருஷம் படம் இல்லாமல் இருந்தோம். நம்மளை யாருன்னே தெரில, மறந்துட்டாங்க எல்லாமே. இப்போ அடுத்த கட்டமாக என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு சார்? அசோக் சார் எனக்கு ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்கிறேன். அது தெரில யார் பண்ணுறாங்க, எந்த ப்ரொடக்ஷனில் பண்ணுறோம், அவரே பண்ணுறாரா, அது எப்போ பண்ணுறோம் அது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இதில் தான் போய்ட்டுருக்குது. மறுபடியும் தமிழில் வந்து ஒரு புது ப்ரொடியூசர் அவங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். அதுவும் எப்போ நடக்கும், அது உடனே பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. அது எப்படி என்னன்னு எனக்கு தெரியல. அது எல்லாமே நடக்கும்போது தானே நடக்கும். நிச்சயமா. ஏன்னா ஃபாதர் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு தமிழ்லேருந்து ஒரு டேரக்டர் போய் அதர் லாங்குவேஜில் நிறைய டேரக்டர் போய் பெரிய சக்ஸஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நாங்கள் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக நாங்கள் ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோட வெயிட் பண்ணுறோம். அடுத்தடுத்த படங்களுக்கு ஃபாதராக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், இன்னும் வித்தியாசமான கதைகளை எங்களை படங்கள் பண்ணி நீங்கள் இயக்கி எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாங்க. நன்றி.